குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. இந்த நாளிலே முக்கியமாக ஆலயத்துக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கிறவர்களுக்காகவும் ஹாஸ்பிட்டல்ல வியாதியா இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய காயங்களை அவர் ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் இன்னைக்கு நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரை நோக்கி நான் உனக்கு ஆரோக்கியம் தருவேன் என்று சொன்ன தேவனை நோக்கி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த கரங்களிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, இந்த ஒரு அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே ஓய்வு நாளை ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். சுவாமி, ஆண்டவரே ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிற ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் காத்து கொள்ளுங்க. கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து அவருடைய காயங்களை ஆற்றி அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிட விடமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டுல வியாதியாய் படுத்து கிடக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அவர்களுடைய காயங்கள் எல்லாம் நீர் ஆண்டவரே இயேசப்பா சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே முக்கியமாக இயேசு சுவாமி, மற்ற குழப்பத்தினால ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே சண்டையினால பிரிவினால சுவாமி ஆலயத்துக்கு போக முடியாமல் சாத்தான் போட்டு வச்சிருக்கிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் முறியடிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் ஐயா. அவங்க எங்கெங்கெல்லாம் காயப்பட்டிருக்கிறார்களோ அந்த காயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆலயத்துக்கு போகும்படியாக உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த தடைகளை கர்த்தர் நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுவாமி, ஆண்டவரே சிறைச்சாலையில இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆலயத்துக்கு போக முடியாமல் ஏசப்பா ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே இன்னைக்கு ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறதோ ஆண்டவரே இயேசப்பா, நீங்க தான் ஆண்டவரே அந்த இடத்துல தெய்வ தூதர்களை வைத்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆறுதலா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுவாமி, ஆண்டவரே முக்கியமாக ஆண்டவரே உமக்காக உழைக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இன்னைக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு போதகர்களையும் ஆண்டவரே மிஷினரிகளையும் இந்த கரங்களில கொடுக்கிறோம். நீரே அவர்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்திய தேசம் முழுதும் உலகம் முழுதும் ஆண்டவரே இயேசப்பா ஆலயங்கள் திறந்திருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஆண்டவரே கர்த்தருடைய தூதர்களை அனுப்பி நீர் பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மூடி கிடக்கிற ஆலயங்களும் திறக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிற ஒருத்தரையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுவாமி, உடைய கிருபை எல்லாரோடும் இருந்தாண்டவரே இந்த நாளிற்கு வேண்டிய சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் தருவீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே ஏசப்பா, பெரியோர்கள் சிறியோர்கள் முதல் எல்லாருமே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த ஆண்டவரே எல்லா காயங்களிலிருந்தும் ஆண்டவரை விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. இந்த நாளுக்குரிய எல்லா சந்தோஷ சமாதானங்களை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. God bless you all. Have a blessed Sunday.